கார்த்திக் ரேவதி சீரியலில் சந்திரா பண்ணின தில்லுமுள்ள வேலையெல்லாம் அவங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது. அது மட்டுமா அவங்களோட முகத்திரையும் கிழிக்கிறாங்க. என்னெல்லாம் நடந்ததுங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முக பாண்டியோட அண்ணனை வச்சு நம்ம கார்த்தி பெரிய ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. முத்துவேல் நல்லா சரக்கடிச்சிட்டு போதையில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சண்முக பாண்டியோட அண்ணன் 100 பவுன் நகை இருக்குது, அதை வச்சுக்கிறீங்களா, என்ன ரேட் போட்டு வச்சுக்கிறீங்க, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சண்முக பாண்டி பேசுனதை வச்சு முத்துவேலுக்கு சந்தேகமாக இருக்குது. இவன் சண்முக பாண்டியோட அண்ணனாச்சு, இவனுக்கு எப்படி 100 பவுன் கிடச்சிருக்கும்? ஐயோ, ஒரு வேளை இவன் அதை கொண்டு போய் அங்கே வச்சு இவன் தான் அதை ஆட்டிய போட்டானா? இது இப்படியே விடக்கூடாது, நம்ம உடனே நம்ம மருமகிட்ட சொல்லணும்னு சொல்லி முத்துவேலு உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன சந்திரா, இங்கே சண்முக பாண்டிக்கிட்ட நம்ம கொடுத்த நகையெல்லாம் அவன் அண்ணக்காரன் ஏதோ வேலை பேசிகிட்டு இருக்கானே, அந்த நகை இருக்கா இல்லையான்னு தெரியலையம்மாங்கிறாங்க. மாமா என்ன சொல்கிறீங்க? அப்படியா, சரி நான் போய் அது என்னங்கிறத பார்க்குறேன்னு சொல்லி சந்திரா உடனே புறப்பட்டு சண்முக பாண்டியோட வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கார அம்மா கிட்டே, ஏமா உன் புருஷங்கிட்ட நாங்கள் 100 பவுன் நகையை கொடுத்தோம், அது எங்கே எடுத்து கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதம்மா, என் புருஷன் தான் ஹோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவர் என்கிட்ட இதை பற்றி சொல்லவும் இல்லை, அவர் குணமாகி வரட்டும் அதுக்கப்புறம் நான் எடுத்து தரேங்கிறாங்க. இதை பாரு, அவன் உங்ககிட்ட சொல்லாமல் ஒன்றும் நகை இங்கே வச்சிருக்க மாட்டான், ஒழுங்கு மரியாதையே நகையை எடுத்து கொடுத்துடு, அப்படி இல்லைன்னா நான் போலீஸ்க்கு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரா பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அந்த அம்மா ஏற்கனவே சந்திரா இங்கே வருவாங்கன்னு தெரிஞ்சு கார்த்தி கொடுத்த ஐடியாவில் வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது தெரியாத சந்திரா அவங்க வாயாலேயே அவங்க எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லி முடிச்சதும் அந்த அம்மாவும், சரிம்மா நான் அந்த நகையை வச்சிருந்தேன், என்ன பண்ண போறேன்னா அந்த நகையை உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த நகையை கொண்டு வந்து சந்திரா கையில் கொடுக்குறாங்க. சந்திராவும் அந்த நகையை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு போறாங்க. அப்படியே விவரமா சண்முக பாண்டியோட சம்சாரம் அதை வீடியோவா எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்து நம்ம கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்றாங்க. என்னங்கய்யா, என் புருஷனோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, நீங்க போய் நன்றி சொல்லலாமா, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு அந்த அம்மா ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்றாங்க, இதை பாருங்க, நீங்க இந்த ஆதாரத்தை எடுத்து கொடுத்தது எனக்கு எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஆதாரத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் ரேவதி வெளியிலேயே காத்துக்கிருக்காங்க. இங்கே கார்த்தியை பார்த்ததும், என்னங்க ஏதாவது ஆதாரம் கிடைச்சதான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு மயில் வாகனம் வர்றாங்க. வந்ததும், சகலை என்ன சகலை, போன காரியம் என்ன ஆச்சுங்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குங்கிறாங்க கார்த்தி. இது கேட்டு ரேவதி மயில் வாகனம் சந்தோஷப்படுறாங்க. அங்கே சந்திரா வராங்க. வந்ததும், என்னடா வெளியில் ஏதோ ஆதாரத்தை தேடி போகிறேன்னு போனீங்க, ஆதாரம் கிடைச்சதா, கண்டுபிடிச்சியா அப்படின்னு இலக்காரமாக கேட்குறாங்க. அப்போ கார்த்தி லைட்டாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், உன்னால் இது மட்டும்தான் முடியும், எங்கள் அக்கா வந்தானே ஏதாவது ஒன்று சமாளிப்பேன், அவ்வளவுதானே உன்னால் முடியும், வேற என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி சந்திரா ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காங்க. சரிங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் முயற்சி பண்ணுறோங்கிறாங்க கார்த்தி. அவ்வளவுதான் உன்னால் முடியும், எதுவும் கிழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சந்திரா உடனே ரூமுக்கு போனதும் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, மாமா அந்த நகையெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அவன் ஒரு குட்டா சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆதாரம் கிடைச்ச மாதிரியும் அந்த நகையெல்லாம் இவனே கையில் வாங்கி வச்சிருக்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கான், எக்கணத்தை கொண்டு அந்த நகையெல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்கிறங்கிற விஷயம் வெளியில் யாருக்கும் போயிட போகுது அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இருக்கும்போது எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவனாண்டிக்கு முத்துவேலு, இதை பாரு மருமகளே, எங்ககிட்ட இருக்கிற நகை வெளியே எங்கேயும் போகாது, இனிமேல் அது நமக்கு தான் சொந்தம், கொஞ்சம் நேரத்தில் சாமுண்டீஸ்வரி மூலமாகவே அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு வெளியே விரட்டு, அதை மட்டும் வீடியோவாக எடுத்து எங்களுக்கு அனுப்பு, நேரடியாக அனுப்புனீங்கன்னா அதை நாங்கள் பார்த்து ரசிப்போம் இல்லைங்கிறாங்க முத்துவேலு. இதை கேட்ட சந்திராவும், கண்டிப்பாக அனுப்புகிறேம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டில் இன்னும் என்னெல்லாம் ரகலை நடக்க போகுது பாருங்க, இந்த ரேவதி சரியான ரோசக்காரி மாதிரி புருஷ ஆதாரத்தை கொண்டு வருவான், அவன் கொண்டு வந்து நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன்னு ஏதோ சபதம் எடுத்தவ மாதிரி முன்னாடி உட்காந்துருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 2 பேர்த்தையும் விரட்ட போகிறோம் பாருங்கிறாங்க சந்திரா. அதை சந்திரா முதல்ல, அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோங்கிறாங்க சிவனாண்டி. சந்திரா ரேவதியை பார்த்து, என்னமோ இவனுக்காக வேண்டி பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், பல்லில் ஊற்ற மாட்டேன், சோறு திங்க மாட்டேன்னு இப்படி வெளியில் காத்து கிடக்கிறையே, உன் புருஷ ஆதாரத்தோடு வந்துட்டானா அப்படின்னு கேலிங்கின்றமா பேசும்போது, ஆதாரத்தோடு தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் வந்து, என்ன ஆதாரம் கொண்டு வந்தியா, என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ சந்திராவுக்கு தூக்கி வரி போடுது, ஏதோ ஆதாரத்தோடு வந்திருக்கானா, ஆதாரம் கிடைக்க சான்ஸே இல்லையே, நான் போய் நகையை வாங்கிட்டு வந்துட்டேன், வந்ததுக்கப்புறம் அவகிட்ட அந்த நகை இருக்கவும் வாய்ப்பில்லை, சண்முக பாண்டியும் அவன் மயக்கத்தோடு கிடக்கிறான், இந்த பக்கம் வேறு யார் ஆதாரம் காட்டியிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. நகை எடுத்தது யார், அதை மறைச்சது யார், அதுக்கப்புறம் அந்த நகையை யார் வச்சிருக்கிறா, அந்த நகையை இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் ப்ரூவ் பண்ண போகிறேங்கிறாங்க கார்த்தி. இதையெல்லாம் கேட்ட சந்திரா, என்னமோ இவங்ககிட்ட எப்படி இருக்கும், இவன் ஏதோ ஒரு குட்டாத்தான் விட்டுட்டு இருக்கான், என்னையே முறைச்சு பார்க்குறேன், என் பேரில் சந்தேகப்பட்டுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா. மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சகலை கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்கன்னுங்கிற நம்பிக்கையில் தானே ரேவதி வெளியிலேயே உட்காந்துருந்தா, அவன் நம்பிக்கை வீண் போகல பாருங்க, சகலை ஆதாரத்தோடு வந்திருக்காரு, அது என்ன ஆதாரங்கிறத நீங்களே வாங்கி பாருங்கிறாங்க மயில் வாகனம். ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன ஆதாரத்தை காட்ட போறேன்னு கேட்குறாங்க. இங்கே நிற்கிறாங்களே உங்கள் தங்கச்சி, இவங்க தான் அந்த நகையை எடுத்திருக்காங்கங்கிறாங்க. அப்போவும் நான் நினச்சேன், ஏன்னு கேட்டால் என் தங்கச்சி சந்திரா மேலே தான் நீ எப்பவும் பழி தூக்கி போடுவேன், அது மட்டுமா அவளையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக நீ எத்தனையோ வேலைத்தனம் பண்ணிகிட்டு இருக்க, அதுக்காகத்தானே இப்போ அவள் பேரில் பழி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க
சாமுண்டீஸ்வரி. நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், நம்பிக்கைக்காகவே சொல்கிறேன். சிவனாண்டியும் முத்துவேலு சேர்ந்து தான் இவங்க கிட்ட அந்த நகையை எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்களும் அதை சண்முக பாண்டிகிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. சண்முக பாண்டியும் அதை ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த நகையை நான் கண்டுபிடிச்சி எடுத்ததும் அதை திரும்பவும் அந்த சண்முக பாண்டி அவன் வீட்லேயே கொண்டு மறைச்சு வச்சிருக்கான். அந்த நகையை திரும்ப இவங்களே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு கார்த்தி புள்ளி விவரமாக விளக்கமாக சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் சரி, என் தங்கச்சியை நான் நம்புவேன். என் தங்கச்சி அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு சாமுண்டேஸ்வரி அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரேவதி, என்னம்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் தங்கச்சி சொல்கிறதையா தான் நீங்கள் கேட்பீங்களா? உங்கள் தங்கச்சி உங்களுக்கு எதிராக எவ்வளோ சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்களா? ஒரு தடவையாவது நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்கங்கிறாங்க ரேவதி. சாமுண்டேஸ்வரி சந்திராவை தப்பு சொல்லும்போது நம்பவே மாட்டேங்கிறாங்க. அப்போ மயில் வாங்கின வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்கட்ட, சின்னத்தை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு பல சதி திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏன்னா நம்ப மாட்டீங்கன்னு ஒன்றுமே புரியல. ஆனாலும் அவங்க செய்கிறதெல்லாம் பல துரோகம். அவங்க கிட்ட மறைமுகமாகவும் சொல்லி பார்த்தாச்சு, நேரடியாகவும் சொல்லி பார்த்தாச்சு. ஆனால் நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவே இவங்க தும்புட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அதுவும் சிவனாண்டி முத்துவேல் 2 பேர்த்தையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கிறாங்க மயில் வாகனம். இது எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த சந்திரா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீலுக்கு நீர் வடிக்கிறாங்க. பாட்டி அக்கா, நீ தான் கதின்னு உன் காலையே சுற்றி கிடக்கிற. உன் குடும்பத்தை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் என் குடும்பம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என் புருஷனை விட்டு எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாமல் நான் தனி மரமாக வந்து நிற்கிறேன்க்கா. என்னை பார்த்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்குமா? நீயே யோசிச்சு பாருக்கா. உனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை போய் உன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறதா மனசார சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் நான் கழுவி போயிடும் அப்படி இப்படின்னு சாபம் விடுறாங்க. சந்திரா, போது நிறுத்துங்க சின்னத்தை. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அத்தைக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்க மயில் வாகனம். கார்த்தி பேசுனதெல்லாம் போதுன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி கார்த்தி மேலே சரியான கோபத்தோடு பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, இதை பாருங்கள், நான் ஆதாரத்தை காட்டுறேன்னு சொன்னேனே, இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி கையில் வச்சுருக்கிற செல்ஃபோன் எடுத்து ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்ததும் சாமுண்டேஸ்வரியோட செல்ஃபோனுக்கு அந்த வீடியோவை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ உங்கள் ஃபோனை பாருங்கன்னு சொன்னால் அப்போ சாமுண்டேஸ்வரி அந்த வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்ததும் வந்ததே கோவம். சண்முக பாண்டி வீட்டில் உனக்கு என்னடி வேலைன்னு கேட்குறாங்க. அப்போ சந்திரா, அக்கா அது நான் இல்லைக்கா, அது ஏதோ ஏஐ மூலமாக ஏதோ பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, சத்தியமாக நான் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட மயில் வாகனம் கார்த்தியும், அடக்கடவுளை முழு பூசணிக்காய் இப்படியா சோத்துல மறைப்பீங்க சின்னத்தை, என்ன வேலை இது? 100 பவுன் நகையும் எடுத்து ஆட்டையை போட்டுட்டு அழகா நம்ம அத்தைக்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறீங்களே, இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்குமா? உண்மையை சொல்லிடுங்க. நீங்கள் போய் சண்முக பாண்டி வீட்டில் போய் அந்த அம்மாவை மிரட்டி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் தானே பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க. அப்பா, சரியான வில்லத்தனமாக இருக்கீங்களே. ஆமாம்மா, வில்லனோட பொண்டாட்டி வெளியே தானே இருக்கணுங்கிறாங்க மயில் வாகனம். இது கேட்ட சந்திரா, டே இதை பாரு, ஒழுங்கு மரியாதையாக பேசி, என்னை பற்றி தப்பு தப்பாக பேசினேன் அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க. என்ன சின்னத்தே நடக்கும்? முதல்ல சாமியோட நகையை 100 பவுன் நகையும் கொண்டு வந்து எங்கள் முன்னாடி வைங்க, அது போதும் எங்களுக்குங்கிறாங்க மயில் வாகனம். இது கேட்ட சந்திரா, என்னடா சொல்லிட்டு இருக்க? அந்த நகையெல்லாம் நான் கண்ணாரு கூட பார்க்கவே இல்லைங்கிறாங்க. ஓ அப்படியா? அப்போ இதில் இருக்கிறது யாரு? அந்த அம்மா கிட்ட இருந்து நகைப்பையை வாங்கினதும் அதை மறுபடியும் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்களே, அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு மயில் வாகனம் கேட்குறாங்க. அக்கா, அந்த அம்மா கொடுத்த பையில் நகையெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு துணி தைக்கிறதுக்காக நான் கொடுத்தேன், வாங்கினேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சந்திரா. இதையெல்லாம் கேட்ட சாமுண்டேஸ்வரிக்கு இப்போ சொல்கிறது நம்புறதா இல்லை அவனுக்கு சொல்கிறது நம்புறதா ஒன்றும் புரியல. ஆனால் பேசுகிற சத்தமெல்லாம் நல்லா தாண்டி கேட்குது. ஏண்டி நீ தான் நகையை பற்றி பேசிட்டு வந்திருக்கியே, இதை விட நீ என்னடி ஆதாரம் வேணுங்கிறாங்க. அக்காக்கா நீங்கள் நம்பிடாதக்கா, அதெல்லாம் போய் டூப்ளிகேட்டு அப்படி இப்படின்னு சந்திரா ஏதோ சொல்லி மலுப்ப பார்க்குறாங்க. என்ன சித்தி, இவ்வளவு நேரமாக எந்த ஆதாரம் கிடையாதுன்னு திமுறா பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ ஆதாரத்தை கையும் களமாக கொண்டு வந்து காட்டுனதும் இப்போ தப்பிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கீங்களா? இனிமேல் நீங்கள் தப்பிக்க முடியாது, இந்த வீடியோவை எங்கே வேணாலும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ரேவதி சொல்லுவோம். ரேவதி, வாயை மூடிட்டு ஒழுங்காரு, இவன் பண்ணுற பித்தலாட்டமெல்லாம் உனக்கு தெரியாதா? அக்கா, இவன் ஏற்கனவே பொய்யும் பித்தலாட்டம் பேசிட்டான்னு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா, இப்போ நம்ம 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காகத்தாக்கா இப்படியெல்லாம் வேலை பார்க்குறான், நீ நம்பிடாதக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. இதுக்கு மேலே நான் நம்பாமல் எப்படி இருப்பேன்? கண்ணார நான் பார்த்துட்டேனே. ஏண்டி சண்முக பாண்டி வீட்டில் உனக்கு என்ன வேலை? அவன் கொடுத்த பையன் முதல்ல எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சந்திரா திருதுன்னு முழிக்கிறாங்க. அதை எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க? அதுதான் சிவனாண்டி வீட்டில் எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்கன்னு மயில் வாகனம் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரிக்கு வந்ததே கோவம். ஏய், உண்மையை சொல்லடி, இவங்க சொல்கிறத நம்பட்டாமா இல்லை நீ சொல்கிறத நம்புறதா? இங்கே பாரு, அந்த அம்மா கொடுத்த பையை எடுத்துகிட்டு வரப்போறியா இல்லையா அப்படின்னு சந்திராவை கையால் அப்படியே ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா, இதெல்லாம் உண்மைதாக்கா, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலை பார்த்தேன். இவனுக்கு முன்னாடியே நான் போய் அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊருக்கு முன்னாடி கொடுத்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகத்தாக்கா நான் இந்த வேலையை பார்த்தேன்னு சொல்லி சந்திரா சாமுண்டீஸ்வரி காலில் விழுந்து
வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதை நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கணுமில்ல, இந்த டிரைவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ சொல்லுவியா? ஏண்டி நீ செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு இப்படி பண்ணினியா, இல்லை என்னை காப்பாத்துறதுக்கு இப்படி பண்ணியாங்கிறாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக்கா நான் இந்த பழியை ஏற்றுக்கிட்டேன். தயவுசெய்து இவங்க சொல்றது எல்லாம் நம்பிடாதக்கா. நான் எப்படியோ சண்முகா பாண்டிக்கிட்ட கோளாறாக பேசி அந்த நகையை வாங்கிட்டு வந்து பாதுகாப்பாக அவங்க கிட்ட இருந்தால் தானே அவங்கள மாட்டி விட முடியும். அதுக்காகத்தாக்கா இப்படி செஞ்சேன்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படி செஞ்சியா? அப்போ சிவனாண்டி முத்துவேல் தான் அந்த நகையை திருடினதா? அவங்கள மாட்டி விட போறியா? பஞ்சாயத்தில் அவங்கள தான் நிறுத்த போகிறோமான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்ட சந்திராவும், அடடா இவளே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டா. ஆமாக்கா ஆமாக்கா, அதை அப்படி செய்யறதுதாக்கா, அவங்க 2 பேர்த்தையும் குற்றவாளியாக்குறதுக்காக்கா நான் அவங்க கிட்ட நகையை கொடுத்தேன்னு சொல்லி அப்படியே தப்பிக்கிறாங்க. சின்னத்தை, இது நியாயமே இல்லை. சகலை வந்து உண்மையை நிரூபிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அவங்க சொல்கிறத நம்புறீங்க? இன்னுமா உங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம மயில்வாகனன் கேட்கும்போது, சாமுண்டேஸ்வரி என்ன இருந்தாலும் என் தங்கச்சி சொல்கிறதா உண்மையாக இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சந்திரா அப்படியே குறிஞ்சிருப்பு சிரிச்சுட்டு அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சாமுண்டேஸ்வரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மன்னிப்போட போகுமா, இல்லை இன்னமும் நிரூபித்து இவங்களை நல்ல சவுக்கால் அடித்து வெளுத்து வாங்கி உண்மையை வர வைக்க போகிறாங்கன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்.